இதெல்லாம் மாதிரி இப்போ ஒரு டாக் என்ன, இப்போ ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையத்தில் மரணமடைந்தவர்கள், விசாரணை கைதியாக மரணமடைந்தவர்களுடைய குடும்பத்தை விஜய் மீட் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு தகவல். என்னங்க இது, இந்த அரசியலை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா அஜித்குமாருடைய அந்த சம்பவம், அதற்கு நிறைய பேர் கண்டனங்கள், அறிக்கைகள் இதெல்லாம் கொடுத்தாங்க, நிதி உதவிகள்லாம் கொடுத்தாங்க, வீட்டுமனை பட்டாக்கள்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் விஜய் போய் பார்த்தது அங்க ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயமாக மாறுச்சு. இப்போ என்னன்னா, இந்த கடந்த 4 ஆண்டுகளில் போலீஸ் நிலையத்தில் நடந்த இந்த சம்பவங்கள், அது பாதிக்கப்பட்டவர்கள், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வருகிற சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை விஜய் சந்திக்க போகிறார். சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் நிவாரணம் கொடுக்க போகிறார் அப்படின்போது முழு நேர அரசியல்வாதியாக சரியான அரசியல் களத்திற்குள் விஜய் உள்ள இறங்கிட்டார் மட்டும் கரெக்டா தெரியுது. இதெல்லாம் மீறி 2026 எலெக்ஷன், நீங்க எத்தனை தெருமுறை கூட்டங்கள், எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை மாநாடுகள், கண்டிப்பா மாநாடு இருக்கு வந்து. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாடே ஒரு பெரிய அதிர்வலி ஏற்படுச்சு. அடுத்த மாநாடு செப்டம்பர் அல்லது ஆகஸ்ட்ல இருக்கும். அது ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருக்கும். அந்த மாநாடு திருச்சி அல்ல மதுரையில். அது பர்மிஷன் கொடுப்பாங்களா கொடுக்கலையா இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் மீறி இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு திரைப்படம் ஒன்று, யாதும் அறியான ஒரு திரைப்படம் ஒன்று வந்து. அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் எல்லாமே புதுமுகமாக நடிச்சிருக்காங்க. அந்த ட்ரெய்லர்ல வந்து ஒரு ஷாட், என்னன்னா ட்ரெய்லர் போயிட்டே இருக்கும், ஒரு போஸ்டர், செய்தி மலர்னு ஒரு போஸ்டர் ஒன்று தூங்கிட்டு இருக்கும் மல்டி கலர்ல. விஜயோட இது போட்டு, இனி வந்து இளைஞர்களுக்கு வந்து எந்த இலவசமும் கொடுக்க மாட்டோம், இலவசத்து கிடையாது, 2026 தமிழக முதல்வர் அதிரடி அறிவிப்பு அப்படின்ற ஒரு போஸ்டர். இது ஒரு பெரிய வைரலாகி ஒரு பக்கம் ஓடி இருக்கு. ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு போது இறங்கிய களத்துல ஆத்தலாம் அப்படின்னு விஜயோட இந்த முடிவு தான். விஜய் மிக சரியான அரசியலை காய் நகர்த்தி மிக பிரமாதமாக செய்தால் 2026 அவர்கள் நினைக்கிறது விஜய் முதல்வராக ஆகலாம்,